தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. தென்காசி மாவட்டம் பாவூர் சத்திரத்தில் பல ஆண்டுகளாக நடைபெற்று வரும் ரயில்வே மேம்பால பணிகளால் நாள்தோறும் வாகன நெரிசலில் சிக்கி பொதுமக்கள் அவதியடைந்து வருவதை நியூஸ் 7 தமிழ் செய்தி வெளியிட்ட நிலையில் முழுமையாக ஒருவழிப்பாதையாக மாற்றப்பட்டுள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜன் வழங்க கேட்கலாம். ராஜன், தென்காசி மாவட்டம் பாவூர் சத்திரத்தில் பல நாட்களாக நடைபெற்று வந்த மேம்பால பணிகள் நியூஸ் 7 தமிழ் எதிரொலியாக தற்போது ஒருவழிப்பாதையாக மாற்றப்பட்டிருக்கிறது. இது குறித்து மக்கள் என்ன தெரிவிக்கிறார்கள், சொல்லுங்க. மோகன், தென்காசி மாவட்டம் தென்காசியில் இருந்து திருநெல்வேலி செல்லக்கூடிய 4 வழிச்சாலை திட்ட பணிகள் என்பது பல ஆண்டுகளாக தொடங்கப்பட்டு தற்போது அந்த பணிகள் என்பது நடைபெற்று வருகிறது. அதாவது ஒரு சில பகுதிகளில் வந்து பணிகள் நிறைவடைந்தாலும் ஒரு சில பகுதிகளில் பணிகள் முடிவடையாமல் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்தை சந்தித்து வருகின்றனர். மேலும் முக்கியமாக அதாவது திருநெல்வேலி தென்காசி மெயின் ரோட்டில் பவர் சத்திரம் ரயில்வே கேட் என்பது அந்த பகுதியில் தான் ரயில்வே மேம்பாலம் என்பது அமைக்கப்பட்டு வருகிறது. இது பல வருடங்களாக ஆமை வேகத்தில் இந்த பணிகள் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக இந்த வழியில் தான் தினந்தோறும் ஆயிரக்கணக்கான வாகனங்கள் திருநெல்வேலி தென்காசி சென்று வரக்கூடிய ஒரு சூழல் இருந்து வருகிறது. இந்த நிலையில் அந்த பகுதியில் பாலம் பணிகள் என்பது நடந்து வருவதால் தினந்தோறும் பள்ளிக்கு செல்லும் மாணவர்கள், ஆபீஸுக்கு செல்லும் அதிகாரிகள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பட்ட மக்கள் தினந்தோறும் பல்வேறு இன்னல்களை சந்தித்து வந்தனர். குறிப்பாக அதாவது எதிர் திசையில் வரக்கூடிய வாகனங்கள் சரியான வழிகாட்டி இல்லாததால் அந்த பணிகள் நடந்து வரக்கூடிய பகுதிகள் அந்தந்த பகுதியில் வாகனங்கள் முழுமையாக எதிர் திசையில் அவ்வப்போது பல்வேறு பிரச்சனைக்கு அந்த இருசக்கர வாகனத்தில் செல்பவர்களும் 4 சக்கர வாகனத்தில் செல்பவர்களும் இது தொடர்ந்து பல்வேறு பிரச்சனைகளை சந்தித்து வந்தனர். இந்த நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு நமது நியூஸ் 7 தமிழ் சேனலில் இந்த செய்தி வெளியிட்டோம். இது ஒரு வழிப்பாதையாக மாற்றப்பட வேண்டும். மேலும் அந்த தென்காசியிலிருந்து வரக்கூடிய அந்த கார்கள் மற்றும் ஆட்டோக்களை வேறு திசையில் மாற்றி விட்டால்தான் இங்கிருந்து திருநெல்வேலியிலிருந்து வரக்கூடிய அந்த கார்கள் மற்றும் இந்த பள்ளிக்கு செல்லும் ஆட்டோ வேன்கள் இந்த வழியாக சென்றால்தான் மாணவர்கள் சிரமப்பட இருப்பார்கள் என்று செய்தி வெளியிட்டோம். அதனைத் தொடர்ந்து தற்போது அந்த பாலம் அமைக்கும் பணி ஒப்பந்ததாரர்கள் அந்த பகுதியில் ஒரு பேரிகார்டு அமைத்து மண் குவியலிட்டு அது பேரிகார்டு அமைத்து தற்போது அந்த பகுதியில் அந்த தென்காசியிலிருந்து வரக்கூடிய அனைத்து வாகனமே ஒரு வழிப்பாதையாக மாற்றப்பட்டு இருசக்கர வாகனங்கள் மட்டும் இந்த வழியாக செல்வதற்கு அனுமதி அளித்துள்ளனர். மேலும் அந்த பகுதியில் ஒரு நபரையும் அந்த எதிர் திசையில் தென்காசியிலிருந்து வரக்கூடிய பகுதியிலிருந்து வரக்கூடிய அந்த கார்கள் வருகிறார் என கண்காணிப்பதற்காக ஒரு நபரையும் அந்த பணியில் அமர்த்தப்பட்டு உள்ளது. மேலும் ஒரு காவலரையும் அந்த பகுதியில் அந்த பகுதியிலிருந்து பணியமர்த்தப்பட்டு இந்த மாதிரியான அதாவது தென்காசி திருநெல்வேலி சாலையில் இந்த ரயில்வே கேட்டு என்பது அடிக்கடி மூடி திறப்பதால் ஒரு சில சமயங்கள் விரைவாக செல்ல வேண்டும் என்பதற்காக தென்காசியிலிருந்து வரக்கூடிய ஒரு சில கார்கள் இந்த பகுதியை தற்போது அந்த ரயில்வே கேட்டு பகுதியில் முகமிட்டு அந்த பகுதியில் போக்குவரத்து நெரிசல் என்பது ஏற்படுகிறது. இதனால் ஒரு காவலரையும் அந்த பகுதி நிறுவப்பட்டு அந்த பகுதியில் போக்குவரத்து சீர் செய்ய வேண்டும் என்று வாகன ஓட்டிகள் தொடர்ச்சியாக ஒரு கோரிக்கை எழுந்துள்ளது. மேலும் இன்று அந்த செய்தி வெளியிட்டதன் பிறகு ஒரு வழிப்பாதையாக மாற்றப்பட்டு தற்போது பள்ளிக்கு செல்லும் மாணவர்கள் மற்றும் ஆபீஸ் செல்லும் பல்வேறு தரப்பட்ட மக்கள் எளிதாக அந்த சாலையை அந்த பாலத்தை கடந்து செல்வதற்கு வழிவகை செய்யப்பட்டு உள்ளது. இது தொடர்ந்து இது நீடிக்க வேண்டும். இந்த பகுதியில் போக்குவரத்து நெரிசல் இல்லாமல் இவர்கள் இதை கண்காணிக்கப்பட வேண்டும் என்று வாகன ஓட்டிகளின் ஒரு வலுவான கோரிக்கையில் விடுத்துள்ளனர். மேலும் அரசு பேருந்துகள் மற்றும் வரக்கூடிய கனரக வாகனங்கள் சுமார் 2 கிலோமீட்டர் சுற்றி மறுபடியும் மேன் ரோட்டுக்கு செல்லக்கூடிய அளவுக்கு வழிவகை செய்துள்ளனர். தற்போது இந்த ஒரு வழி பாதையாக மாற்றப்பட்டது இந்த பகுதியில் போக்குவரத்து நெரிசல் என்பது குறையக்கூடிய ஒரு வாய்ப்பாக உள்ளது. மோகன், விவரங்களுக்கு நன்றி ராஜன்.